ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூட்ஸ்ட்ராப் பத்தி. இது ஒரு பவர்ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க். இதை டெவலப் பண்ணவங்க ட்விட்டரோட டெவலப்பர்ஸ். பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணா வெப் டிசைன்ஸை சூப்பரா ஈஸியா நம்மளால டெவலப் பண்ண முடியும். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி. பூட்ஸ்ட்ராப்ல இருக்கிற ரெடிமேட் சிஎஸ்எஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். லைக் பட்டன்ஸ், ஃபார்ம்ஸ், லேஅவுட்ஸ், மாடல், nav bar இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸை நம்ம டெவலப் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி லேஅவுட்ல கிரிட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பூட்ஸ்ட்ராப் கிரிட்ல 12 காலம்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலம் 6னா 50% விட்த் எடுத்துக்கிறோம், காலம் 4னா 33% விட்த் எடுத்துக்கிறோம். ஸோ ரோ காலம் யூஸ் பண்ணி ஒரு லேஅவுட்டை சிம்பிளா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம பூட்ஸ்ட்ராப்ல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, லைக் பட்டன்ஸ், nav bars இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு கலர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் வெப்சைட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ரெடியா கலர் அண்ட் பேடிங்கும் இருக்கும். ஃபார்ம்ல ஃபார்ம் கண்ட்ரோல் போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஸ்டைல்டு இன்புட் பாக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் யூஸ் பண்ணோம்னா BTN சக்சஸ், BTN பிரைமரின்னு நிறைய இன்பில்டு பட்டன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பூட்ஸ்ட்ராப்ல nav bar கிரியேட் பண்ணுறதுக்கு nav bar லைட் அப்படிங்கிற கிளாஸஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், மாடல், கரோசோல் இது எல்லாமே இன்பில்டாக இருக்குது. ரெஸ்பான்சிவ் டிசைனை பூட்ஸ்ட்ராப்பே ஹேண்டில் பண்ணிடும். நீங்கள் ஒரு வெப்சைட்டை பூட்ஸ்ட்ராப்ல டெவலப் பண்ணிட்டீங்கன்னா மொபைல், டேப், டெஸ்க்டாப்ல ஆட்டோ அட்ஜஸ்ட் அதுவாகவே ஆயிக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே கண்டெய்னர் ஃப்ளூயிடுங்கிற மாதிரி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் சைஸை ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. ஓகே, பூட்ஸ்ட்ராப்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறனால டைம் நமக்கு சேவ் ஆகும், ப்ளஸ் ரெஸ்பான்சிவ் யூஐயும் டெவலப் பண்ண முடியும். ஸோ நோ நீட் டு ரைட் த கஸ்டம் CSS ஃபார் எவ்ரிதிங். இப்போ நம்ம இந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ஒரு ஃபுட் ஆப் கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா?